மதிப்புக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். ஆதரவற்ற தெருநாய்களின் துயர் துடைக்கவும் அவற்றின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும் தன்னார்வலர்களுடன் இணைந்து அரசு சிறப்புத் திட்டங்களைச் செயல்படுத்தக் கோரும் உருக்கமான வேண்டுகோள். தமிழக மக்களின் நலனுக்காகவும் பசிப்பிணி போக்கவும் எண்ணற்ற திட்டங்களைத் தீட்டி வரும் தங்களின் கனிவான கவனத்திற்கு வாயில்லா ஜீவன்களின் தீராத் துயரத்தை கொண்டு சேர்க்கவே இந்த விண்ணப்பம். ஆதிகாலம் தொட்டே மனிதனால் வளர்க்கப்பட்டு தன் வாழ்விடத்தை இழந்து வீட்டு விலங்காக மாற்றப்பட்டவை நம் மண்ணின் நாய்கள். மனிதனுக்கு பல வகைகளிலும் நன்றியோடு உதவி செய்துவிட்டு இறுதியில் அவனாலேயே கைவிடப்பட்டு இன்று தெருநாய்களாக அலைகின்றன. தினந்தோறும் பசி, பிணி, கொடூரமான சாலை விபத்துகள் எனச் சொல்லோனா வேதனை வாழ்க்கையை அவை வாழ்ந்து வருகின்றன. இது மட்டுமன்றி மனிதர்களின் வன்கொடுமைகளுக்கும் அவை ஆளாகின்றன. ஆனால் இவ்வளவு துயரங்களுக்கு மத்தியிலும் அவை மனிதனைக் கண்டு பயந்து ஓடுகின்றனவே தவிர எதிர்த்துச் சீறுவதோ கடிப்பதோ வெகு அபூர்வமாகவே நடக்கிறது. இந்த வாயில்லா ஜீவன்களின் பெருக்கத்தை மனிதாபிமான முறையில் கட்டுப்படுத்துவதும் அவைகளை அன்போடு நேசித்து உணவளித்து தடுப்பூசிகள் போட்டு முறையான கருத்தடை செய்வதும் மனித சமுதாயம் மற்றும் நம் அரசாங்கத்தின் மிக முக்கிய கடமையாகும். தற்போது சில இடங்களில் அப்புறப்படுத்தியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நாய்களை பராமரிப்பதற்கு போதிய அரசு காப்பகங்கள் இல்லை. ஆனால் ஆங்காங்கே இருக்கும் விலங்கின ஆர்வலர்களும் தன்னார்வலர்களும் தங்களால் இயன்ற அளவு சிறிய காப்பகங்களை அமைத்து சொந்தச் செலவில் அவைகளை பராமரித்து வருகின்றனர். இத்தகைய தன்னார்வலர்களுக்கு தமிழக அரசு தகுந்த இடத்தையும் நாய்களுக்கான உணவையும் வழங்கி உதவினால் அவர்களால் இன்னும் சிறந்த முறையில் மிகுந்த மனிதாபிமானத்தோடு அந்த நாய்களை பராமரிக்க முடியும். இதற்கு தமிழக அரசு ஆவண செய்ய வேண்டுகிறோம். மேலும் பசியோடு இருக்கும் ஏழை எளிய மனிதர்களுக்காக நம் தமிழக அரசு அம்மா உணவகம் அமைத்து பசி ஆற்றி வருவது உலகறிந்த ஒன்று. அதேபோல வீடற்ற இந்த ஏழை நாய்களுக்கும் அரசாங்கம் மிகவும் எளிமையான அதிக பொருள் செலவு இல்லாத உணவை தயாரித்து வழங்கினால் அதை தெரு தெருவாக எடுத்துச் சென்று அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுக்க ஏராளமான தன்னார்வலர்கள் தயாராக உள்ளனர். எங்கள் கனிவான கோரிக்கைகள்: அரசு தன்னார்வலர் கூட்டு காப்பகங்கள் நடத்த தன்னார்வலர்களுக்கு இடமும் உணவு மானியமும் வழங்குதல், கருத்தடை மற்றும் தடுப்பூசி முகாம்கள், மனிதாபிமான முறையில் தெருநாய்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுத்தல், விலங்குகளுக்கான எளிய உணவுத் திட்டம், அம்மா உணவகம் போல விலங்குகளுக்கான எளிய உணவை அரசு தயாரித்து வழங்க அதை விநியோகிக்க தன்னார்வலர்களை பயன்படுத்துதல். மேலும் சாலை விபத்துகளிலும் கொடிய நோய்களாலும் பாதிக்கப்பட்டு துடிக்கும் தெருநாய்களை விலங்கின ஆர்வலர்கள் பெரும் சிரமத்திற்கு இடையே தனியார் மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றே மருத்துவம் பார்க்க வேண்டிய அவல நிலை உள்ளது. இதனால் அவர்களுக்கு கடுமையான பொருளாதார நெருக்கடியும் போக்குவரத்து சுமையும் தான் எஞ்சுகிறது. இதற்கு மாற்றாக தமிழகத்தின் ஒவ்வொரு ஊரிலும் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய நவீன வசதிகளுடன் கூடிய தரமான அரசு கால்நடை மருத்துவமனைகளை ஏற்படுத்தி தந்தால் முறையான சிகிச்சையின்றி தெருக்களிலேயே மடியும் பல்லாயிரக்கணக்கான வாயில்லா ஜீவன்களின் துயரத்தை துடைத்து அவற்றின் விலைமதிப்பற்ற உயிர்களை நம்மால் காப்பாற்ற முடியும். 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நாம் இவைகளை அரசாங்கத்திடம் கூறிக்கொண்டே வந்திருக்கிறோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் மண்ணில் பசியாலும் வலியாலும் துடிக்கும் இந்த வாயில்லா ஜீவன்களின் அவலநிலையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கனிவோடு பரிசீலிப்பார் என்று முழுமையாக நம்புகிறோம். இதற்கான நல் முயற்சிகளை தமிழக அரசு எடுத்து இந்தியாவுக்கே முன்மாதிரியான ஒரு திட்டத்தை தொடங்குமாறு மிக ஊக்கமுடன் வேண்டுகிறோம். ஒரு நாகரீகமான சமூகத்தின் உண்மையான உயர்வு அது பேச முடியாத உயிர்களை எவ்வாறு நடத்துகிறது என்பதில்தான் இருக்கிறது. நன்றி.